திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் தமிழகம் செழிப்பாக உள்ளது என சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகம் பெருமிதம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பூலாங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமுக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த கோவில் முன்பாக அமைக்கப்பட்ட யாக வேள்வெளி 2 நாட்கள் 2 கால பூஜைகளாக கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் போன்ற பல்வேறு ஹோமங்களும் பூஜைகளும் தீப ஆராதனை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று சிவாச்சாரியர்கள் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் அபிஷேக நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் அபிஷேகத்தை பக்தர்கள் அனைவரின் மீதும் தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் 5 வீட்டுக்காரர்கள், ஊர் பொதுமக்கள், நகரத்தார்கள் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக பூலாங்குறிச்சி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று நிகழ்வுகளில் பங்கேற்க தமிழகம் வந்த நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சரை சந்தித்தேன். முன்பை விட தமிழகம் தொழில்துறை நிறுவனங்களிலும் முதலீடுகளிலும் வளர்ச்சி பெற்று செழிப்பாக உள்ளது என்று அவர் கூறினார்.